இருக்கும் அவங்க ஊர் பெருமைக்குரியது தான், போற்றுதலுக்குரியது தான். அதுலேயும் குறிப்பாக மதுரை மாநகர் என்பது பல்வேறு வரலாற்று பெருமைகளை கொண்டதுன்னு நான் அதிகம் விளக்கம் தேவையில்லை. இந்தியாவோட பழமையான நகரங்களில் ஒன்று மதுரை. 2000 ஆண்டு வரலாறு கொண்டது மதுரை. பாண்டிய மன்னர்கள் தலைநகராக ஆட்சி செஞ்ச நகரம். ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழிய பாண்டியன் ஆட்சி செய்த நகரம். தவறு செய்தவன் மன்னனே ஆனாலும் மன்னனை கண்ணகி கேள்வி கேட்ட மண் இது. நீதியை காக்க தன்னோட உயிரை தந்த மன்னர் ஆட்சி செஞ்ச இடம் இது. திருமலை நாயக்கரும் ராணி மங்கம்மாளும் ஆண்ட பூமி இது. புகழ்பெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் இருக்கிற கோயில் நகரம் இது. அனைத்து கலைகளும் ஒருங்கே இருக்கிற பண்பாட்டு சின்னமாக இந்த கோவில் கருதப்படுது. புகழ்பெற்ற சித்திரை திருவிழா மாபெரும் பண்பாட்டு விழாவாக இது நடைபெற்று வருது. 1866ஆம் ஆண்டே நகராட்சியான ஊர் இது. சென்னைக்கு அடுத்த 2வது மாநகராட்சியாக 1971ஆம் ஆண்டு மதுரையைத்தான் மாநகராட்சி ஆக்கினார் அன்றைய முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள். அண்ணல் காந்தி அவர்கள் தன்னை அரையாடை மனிதராக மாற்றிக்கிட்ட இடமும் இந்த மதுரை தான். ஏன், என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனை ஏற்படுத்தின திமுக இளைஞரணி தொடங்கப்பட்டதும் இந்த மதுரை மண்ணில் இருந்து தான். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.